Hello everyone. So நம்மளோட குழந்தைங்களுக்கு அபிஷியலா எஜுகேஷன் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆகுறது வந்து ப்ரீ ஸ்கூல்ல. ஸோ நான் வந்து என்னோட குழந்தைய வந்து ப்ரீ ஸ்கூலுக்கு போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நான் யோசிச்சு வச்சிருக்கேன். ப்ரீ ஸ்கூல்ல நீங்க சூஸ் பண்றீங்கன்னா அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றது நீங்க செக் பண்ணணும் அப்படின்ற சில விஷயங்களை வந்து நான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ நீங்க வந்து உங்க குழந்தைய ப்ரீ ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் சொல்ல போற இந்த 6 விஷயங்கள் வந்து கண்டிப்பா இருக்கான்றது செக் பண்ணுங்க. ஸோ என்னென்ன அந்த 6 விஷயங்கள் அப்படின்றது ஒன் பை ஒன் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபேபுலஸ் டேஸ் வித் டிவைன். ஸோ நம்பர் 1. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல அந்த ப்ரீ ஸ்கூல் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு விடுறதுக்கும் திருப்பி பிக் பண்றதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஏன்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் அப்படின்றது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு புதுசான ஒரு விஷயம். அண்ட் எடுத்தோடனே வந்து நம்ம பிரைவேட் பர்சனை நம்பி விடுறதுக்கும் நம்மளுக்கு ஒரு ஹெசிடேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே அவாய்ட் பண்றதுக்கு நம்மளுக்கும் ஓகே குழந்தை வந்து பக்கத்துல தான் இருக்காங்க, அவங்களுக்கும் பேரண்ட்ஸ் வந்து பக்கத்துல தான் இருக்காங்க, அந்த ஒரு ப்ராக்டிஸ் வர வரைக்கும் அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து மேக்சிமம் உங்க வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கா அப்படின்றத வந்து நீங்க செக் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 2, ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட்ல இருக்கும், ஒவ்வொரு வேல்யூ சிஸ்டம்ல இருக்கும். ஸோ உங்களோட வேல்யூ சிஸ்டமும் உங்களோட ஸ்கூலோட வேல்யூ, நீங்க பாக்குற ஸ்கூலோட வேல்யூ சிஸ்டமும் மேட்ச் ஆகுதா அப்படின்றத நீங்க செக் பண்ணுங்க. அதை நீங்க எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்க பாக்குற ஒவ்வொரு ஸ்கூலுக்கான வெப்சைட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா விஷன் அண்ட் மிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்டேட் பண்ணிருப்பாங்க. நம்பர் 3, நீங்க பாக்குற ஸ்கூலோட கிளென்லினஸும் அதே மாதிரி சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸும் ப்ராப்பரா இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, அதே மாதிரி வெப்சைட்ல பாக்குறோம், போட்டோஸ்ல பாக்குறோம்ன்றத வச்சு மட்டும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. டைரக்டா எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம நீங்க ஸ்கூல் ஃபுல்லா விசிட் பண்ணுங்க. மெயினா இம்பார்ட்டன்ட்லி ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே ப்ராப்பரா கிளீனா மெயின்டைன் பண்றாங்களா அப்படின்றத வந்து நீங்க கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா போய் விசிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க டிசிஷன் எடுங்க. நம்பர் 4, உங்க குழந்தைங்களுக்கு டீச் பண்ண போற அந்த ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அந்த டீச்சர்ஸை எப்படி எது பேஸ் பண்ணி அவங்க ஹையர் பண்றாங்க அப்படின்றதையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 5, எத்தனை குழந்தைங்களுக்கு ஒரு டீச்சர் வந்து அவங்க வந்து அலாட் பண்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா 10:1, அதாவது 10 குழந்தைக்கு ஒரு டீச்சர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரேஷியோ. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 15 to 20 போகலாம். ரொம்ப அதிகமா இருக்குன்னா அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யோசிக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்பர் 6, நீங்க பாக்குற ஸ்கூலோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்க சொல்ற ஃபீஸ் வந்து நம்மளோட ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபிளா இருக்குமா அப்படின்றதையும் வந்து கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த 6 விஷயங்களும் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றத வந்து நீங்க செக் பண்ணி உங்களோட குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல ப்ரீ ஸ்கூல்ல வந்து அடியெடுத்து வைக்கிறதுக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஹோப் நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேரண்டிங் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், பிளாக், ஹால் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே பாக்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட் அண்ட் catch you up in next video. Bye.